ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் ஃபார் யூ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகாய் செடிக்கு எப்படி நீர் பாய்ச்சுவது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மிளகாய் தோட்டம். தண்ணீர் இல்லாமல் ரொம்ப வாடி போய் கிடக்கு. தண்ணீர் தான் மழை இல்லாததுனால செடிகளே அப்படியே நோய் வந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த மிளகாய் தோட்டத்துக்கு தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. நம்ம போய் தண்ணீர் பாய்ச்சலாம். வாங்க போகலாம். நடுவில் அகத்திக்குலை, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஆடு மாடு இதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு உணவுக்காக இதை வச்சுருக்காங்க. மிளகாய் பழம்லாம் எப்படி தெரியுது பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த இதுக்கு மிளகாய் தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இது நிறைந்த உடனே எப்படி அடுத்த இதுக்கு பாய்க்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணீர் உள்ளே போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்களா மிளகாய் பழம் தண்ணீர் இல்லாதனால நோய் வந்த மாதிரி இருக்குது. இந்த காய் பாருங்கள். அங்கே போகலாம். அகத்திக்குலைகள்லாம் எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். களை நிறையா முளைச்சிருக்கு. இதை பார்த்தீங்களா, மொச்சைக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், ஒன்றை உடச்சி காட்டுறேன். பச்சது உடைக்கிறது கொஞ்சம் இதுனா ஈஸியாக உடச்சிடலாம். நான் உடச்சி காட்டுறேன். உடச்சி தனியாக எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்களா? நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால காய்கள் அவ்வளவு அதிக மகசூல் இல்லாமல் இருக்குது. இதே செயற்கை உரத்தை பயன்படுத்தி பண்ணுறவங்களுக்கு மகசூல் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, அவங்களுக்கு நிறைய பின்னாடி தெரியும், நிலம் கெட்டு போயிடும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால அதற்கு தகுந்த மாதிரி மகசூல் வருது. அதுவும் இல்லாமல் உடலுக்கு நல்லது. அப்படி நிறைய இது இருக்குது. அங்கே இந்த இது நிறைஞ்சிருச்சு. ஸோ இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது? ஃபோன் வைக்கிற ஆள் இங்கே வைக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணால் அடுத்த இடத்துக்கு போகும். அதே மாதிரி ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். ஒரு நிமிஷம் முடிக்கும். அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. தண்ணி அடுத்ததுக்கு போய்கிட்டே இருக்கு. இப்படி தான் ஒவ்வொன்றும் ஃபுல்லான ஒன்று அடுத்ததுக்கு மாற்றி ஒன்று. இது இப்படி தான் மிளகாய் செடிக்கு தண்ணீர் பாய்ச்சுவாங்க. அடுத்ததுக்குள்ளே போயிட்டே இருக்கா. இது மினிமம் 10 நிமிட்ஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்களா, பறவைகள் உட்காந்து தண்ணி குடிக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரிக்கெட் ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.